டாலி ஹெல்ப் வீடியோஸ்க்கு வரவேற்கிறோம். இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்புக்கு எப்படி சைன் அப் செய்வது என்பதை சில ஸ்டெப்களில் கற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் வெற்றிகரமாக சைன் அப் செய்த பிறகு டாலி பிரைமில் ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பரை சேர்க்கலாம். மேலும் உங்கள் பார்ட்டிகளின் வாட்ஸ்அப் நம்பர்ஸுக்கு டாக்குமெண்ட்டுகளை அனுப்பத் தொடங்கலாம். இந்த அம்சத்தை தடையின்றி பயன்படுத்த நீங்கள் இன்டராக்ட் எங்கள் பிசினஸ் சொல்யூஷன் ப்ரொவைடர் PSP வழியாக வாட்ஸ்அப் இல் சைன் அப் செய்ய வேண்டும். உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்டை உருவாக்க வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்டுக்கு உங்களை பதிவு செய்ய மற்றும் உங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஐ ஆக்டிவேட் செய்ய சைன் அப் புராசஸ் முழுவதற்கும் உங்கள் டாலி பார்ட்னர் உங்களுக்கு உதவுவார். வாட்ஸ்அப்புக்கான சைன் அப் புராசஸை முடிக்க உங்களுக்கு பின் வருபவை தேவைப்படும் வேலிட் போன் நம்பர், வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் இற்கு ரெஜிஸ்டர் செய்ய எந்த ஒரு வாட்ஸ்அப் பர்சனல் பிசினஸ் ஆப்ஸிலும் ஏற்கனவே பயன்பாட்டில் இல்லாத புதிய கான்டாக்ட் நம்பரை பயன்படுத்த பரிந்துரைக்கிறோம். ஃபேஸ்புக் அக்கவுண்ட் உள்நுழைந்து வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் ஐ உருவாக்க, புதுப்பிக்க, ஆக்டிவாக உள்ள பிசினஸ் வெப்சைட் வாட்ஸ்அப் பிசினஸ் அக்கவுண்ட் ஐ உருவாக்கும் போது அப்டேட் செய்யும் போது உங்கள் பிசினஸ் ஐ சரிபார்க்க எளிதான சைன் அப் மற்றும் ஆன்போர்டிங் அனுபவத்தை உறுதிப்படுத்த உங்களின் ஆக்டிவாக உள்ள பிசினஸ் வெப்சைட் இன் URL ஐ வழங்குவது முக்கியமாக பரிந்துரைக்கப்படுகிறது. உங்களிடம் ஆக்டிவான வெப்சைட் இல்லை என்றால் உங்கள் ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் இன் URL ஐ வழங்கலாம். உங்கள் அக்கவுண்ட் மெட்டா ஆல் பிளாக் செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளை தவிர்க்க உங்கள் பிசினஸ் பற்றிய அனைத்து தொடர்புடைய தகவல்களுடன் பிசினஸ் பேஜ் அப்டேட் செய்யப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் அறிய ஃபேஸ்புக் பிசினஸ் பேஜ் ஐ உருவாக்கு என்பதை பார்க்கவும். வேலிட் TSS குறைந்தது 1 மாத வேலிடிட்டி உங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஐ பெற தேவை. மேலும் விவரங்களுக்கு உங்கள் டாலி பார்ட்னரை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்ட் ஐ உருவாக்குவதில் இருந்து நாம் தொடங்குவோம். இந்த ப்ராசஸ் இல் டாலி பார்ட்னர் உங்களுக்கு உதவுவார். இன்டராக்ட் அக்கவுண்ட் மற்றும் வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்ட் உருவாக்கும் வழிமுறையில் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். டெய்லி கஸ்டமர் போர்ட்டலை ஓபன் செய்யவும். tallysolutions.com இருந்து உங்கள் கஸ்டமர் போர்ட்டலில் லாகின் செய்யலாம். உங்கள் போர்ட்டல் கிரெடென்ஷியலை பயன்படுத்தி லாகின் செய்யுங்கள். வாட்ஸ்அப் ஃபார் பிசினஸ் ஐ செலக்ட் செய்யவும். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் மற்றும் மை கான்டாக்ட் டீடைல்ஸ் செக்ஷன்களின் கீழுள்ள ஃபீல்டுகள் முன்கூட்டியே நிரப்பப்பட்டுள்ளதை நீங்கள் கவனிக்கலாம். அங்கு கொடுக்கப்பட்டுள்ள டீடைல்களை வெரிஃபை செய்யவும். இருப்பினும் இமெயில் ஐடி சரியானது என்பதை மீண்டும் கன்ஃபார்ம் செய்ய இமெயில் ஐடி ஃபீல்டின் கீழ் உங்கள் இமெயில் ஐடி ஐ மீண்டும் உள்ளிட வேண்டும். சைன் அப் புராசஸ் தொடர்பான அனைத்து தகவல்களை தெரிவிக்க இந்த இமெயில் ஐடி பயன்படுத்தப்படும். பார்ட்னர் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் இன் கீழ் பார்ட்னர் நேம் ஃபீல்ட் ஆனது ப்ரீஃபில் செய்யப்பட்டிருக்கும். இல்லையெனில் லெட் TSPL டிசைட் த பார்ட்னர் ஐ செலக்ட் செய்யவும். தேவையான அனைத்து டீடைல்களையும் நீங்கள் சரிபார்த்தவுடன் கோரிக்கையை பெற உங்கள் டாலி பார்ட்னருக்கு சப்மிட் பட்டன் ஐ கிளிக் செய்யவும். உங்கள் கோரிக்கை அறிவிப்பை பெற்றவுடன் உங்கள் டாலி பார்ட்னர் அக்கவுண்ட் கிரியேஷன் ஃபார்ம் மூலம் விவரங்களை இன்டராக்ட் உடன் பகிர்ந்து கொள்கிறார். உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்ட் உருவாக்கப்பட்டவுடன் காட்டப்பட்டுள்ளபடி உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்ட்கான யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொண்ட இமெயிலை பெறுவீர்கள். இந்த இன்டராக்ட் ஐடியில் இருந்து இங்கே காட்டப்பட்டுள்ள சப்ஜெக்ட் கொண்ட இமெயிலை பெறுவீர்கள். சைன் அப் கோரிக்கையை சப்மிட் செய்யும் போது கஸ்டமர் போர்ட்டலில் நீங்கள் உறுதிப்படுத்திய அதே இமெயில் ஐடி தான் யூசர் நேம் ஆக இருப்பதை கவனியுங்கள். கோரிக்கை படிவத்தில் வழங்கப்பட்ட கான்டாக்ட் நம்பர் சரியான வாட்ஸ்அப் நம்பராக இருந்தால் அதே வாட்ஸ்அப் நம்பரிலும் நீங்கள் கிரெடென்ஷியல்களையும் பெறுவீர்கள். app.interact.ai லாகின் ஓபன் செய்து உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்ட் இல் லாகின் செய்ய யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடவும். நீங்கள் பாஸ்வேர்ட் ஐ ரிசெட் செய்ய விரும்பினால் கிளிக் ஹியர் டு ரீசெட் ஆப்ஷனை பயன்படுத்தி பாஸ்வேர்ட் ரிகவரி லிங்க் ஐ பெற உங்கள் தகவலை வழங்கவும். நீங்கள் லாகின் செய்த பிறகு உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்ட் ஸ்கிரீன் ஆட் கான்டாக்ட் நம்பர் டு வாட்ஸ்அப் பிசினஸ் API செக்ஷனை காண்பிக்கும். பின்வருவானவற்றை பற்றி நன்கு அறிந்து கொள்ள இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் செக்ஷன் ஐ விரிவாக பார்க்க பரிந்துரைக்கப்படுகிறது.
வாட்ஸ்அப் பிசினஸ் API மற்றும் வாட்ஸ்அப் பர்சனல் பிசினஸ் அக்கவுண்ட் ஆகியவற்றுக்கு இடையிலான வேறுபாடுகள். வாட்ஸ்அப் பிசினஸ் API இலிருந்து தடை செய்யப்பட்ட தொழில்துறைகள் மற்றும் உங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்டை அமைப்பதற்கான தேவைகள். நீங்கள் அனைத்து முக்கியமான தகவல்களையும் புரிந்து கொண்டுள்ளீர்கள் என்பதையும், இன்டராக்ட் இன் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மற்றும் பிரைவசி பாலிசியை ஒப்புக்கொள்கிறீர்கள் என்பதையும் உறுதிப்படுத்த கீழே உள்ள செக் பாக்ஸை செலக்ட் செய்யவும். தொடர Add contact number for WhatsApp API account பட்டனை கிளிக் செய்யவும். வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்ட் இல் உங்கள் கான்டாக்ட் நம்பரை சேர்க்கும் போது உங்களிடம் இதுவரை மெட்டா பிசினஸ் அக்கவுண்ட் ஒன்று இல்லை என்றால் அதையும் எவ்வாறு உருவாக்குவது என்பதை வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்ட் ஐ உருவாக்க கற்றுக்கொண்ட பிறகு நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். Add contact number for WhatsApp API அக்கவுண்ட் பட்டனை கிளிக் செய்தவுடனே உங்கள் Facebook அக்கவுண்டில் நீங்கள் ஏற்கனவே லாகின் செய்யவில்லை என்றால் லாகின் டு யூஸ் யுவர் Facebook அக்கவுண்ட் வித் இன்டராக்ட் ஸ்கிரீன் ஓபன் ஆகும். லாகின் செய்ய உங்கள் Facebook லாகின் கிரெடென்ஷியல்ஸ்களை உள்ளிடவும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் Facebook அக்கவுண்ட் இல் லாகின் செய்திருந்தால் காட்டப்பட்டுள்ளபடி கண்டினியூ as ஆப்ஷன் மூலம் அதே லாகின் ஐ பயன்படுத்தி தொடருமாறு கேட்கப்படுவீர்கள். சாட் வித் வாட்ஸ்அப் யூசர்ஸ் ஸ்கிரீன் தோன்றும். Get started பட்டன் ஐ கிளிக் செய்யவும். Connect your account to haptic screenல் continue ஐ கிளிக் செய்யவும். Fill in your business information screenல் Meta Business Account செக்ஷனின் கீழ் உங்கள் பிசினஸ் அக்கவுண்ட் பெயர் ஏற்கனவே நிரப்பப்பட்டிருக்கும். உங்களிடம் இதுவரை எந்த மெட்டா பிசினஸ் அக்கவுண்ட்டுக்கும் இல்லை என்றால் Create a Business Account ஆப்ஷனை செலக்ட் செய்து அதே ஸ்கிரீனில் இருந்து ஒன்றை உருவாக்கவும். சரியான பிசினஸ் நேம் ஐ உள்ளிடவும். எடுத்துக்காட்டாக ABC என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட். உங்கள் பிசினஸ் இமெயில் அட்ரஸ் ஐ உள்ளிடவும். அடுத்து உங்கள் பிசினஸ் வெப்சைட் அல்லது ப்ரொஃபைல் பேஜ் URL ஐ உள்ளிடவும். Facebookல் உங்கள் ப்ரொஃபைல் பேஜ் உங்கள் பிசினஸ் நேம் ஐ சரியாக ரிஃப்ளெக்ட் செய்கிறது என்பதையும் ஒரு பயோ ப்ரொஃபைலுடன் டிஸ்ப்ளே பிக்சரை கொண்டிருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் பிசினஸை யார் வேண்டுமானாலும் அணுகக்கூடிய போன் நம்பர் ஐ வழங்கவும். மேலும் உங்கள் பிசினஸ் இன் அதிகாரப்பூர்வ இமெயில் அட்ரஸ், உங்கள் பிசினஸ் இன் முகவரி மற்றும் வாடிக்கையாளர்கள், உங்கள் பிசினஸ் ஐ அணுகக்கூடிய வேலை நேரம் ஆகியவற்றை வழங்கவும். உங்களிடம் இதுவரை ப்ரொஃபைல் பேஜ் இல்லை என்றால் ஒன்றை உருவாக்க உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்டில் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் செட்டிங் அப் வாட்ஸ்அப் API டெபை பார்க்கலாம். நீங்கள் பிசினஸ் வெப்சைட் URL ஐ உள்ளிடுகிறீர்கள் என்றால் அந்த வெப்சைட் உங்கள் பிசினஸ் பெயரை சரியாக ரிஃப்ளெக்ட் செய்கிறது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளவும். நீங்கள் ஒரு மெட்டா பிசினஸ் அக்கவுண்ட் ஐ செலக்ட் செய்தவுடன் அல்லது உருவாக்கியவுடன் நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்யவும். Create or select your WhatsApp business account ஸ்கிரீன் தோன்றும். புதிய வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்ட் ஐ உருவாக்க நீங்கள் தேர்வு செய்யலாம் அல்லது ஏற்கனவே உள்ள ஒன்றை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்யவும். Create a WhatsApp business profile ஸ்கிரீனில் சரியான பிசினஸ் அக்கவுண்ட் நேம் ஐ உள்ளிடவும். அடுத்து வாட்ஸ்அப் பிசினஸ் ப்ரொஃபைல் டிஸ்ப்ளே நேம் ஐ உள்ளிடவும். உங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்ட் நம்பரில் இருந்து எந்த ஒரு பார்ட்டியின் வாட்ஸ்அப் நம்பருக்கும் ஒரு தகவலை அனுப்பும் போது இந்த பெயர் உங்கள் மெசேஜில் தோன்றும். எனவே டிஸ்ப்ளே பெயர் உங்கள் பிசினஸ் நேம் உடன் ஒத்ததாக இருக்க பரிந்துரைக்கப்படுகிறது. அடுத்து டைம் ஜோன் மற்றும் உங்கள் பிசினஸ் இன் கேட்டகரி ஐ செலக்ட் செய்யவும். பிசினஸ் டிஸ்கிரிப்ஷன் ஐ உள்ளிட்டு நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்யவும். Add a phone number for WhatsApp ஸ்கிரீனில் உங்கள் அனைத்து பிசினஸ் தகவல் தொடர்புகளுக்காகவும் வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்டில் நீங்கள் சேர்க்க விரும்பும் போன் நம்பர் ஐ உள்ளிடவும். வெரிஃபிகேஷன் கோட் ஐ பெற டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது போன் கால் மோடை செலக்ட் செய்து நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்யவும். வெரிஃபை யுவர் போன் நம்பர் ஸ்கிரீனில் வெரிஃபிகேஷன் கோட் ஐ உள்ளிட்டு நெக்ஸ்ட் ஐ கிளிக் செய்யவும். உங்கள் போன் நம்பரை வெற்றிகரமாக வெரிஃபை செய்ததும் அடுத்த ஸ்கிரீனில் ஃபினிஷ் பட்டன் ஐ கிளிக் செய்யவும்.
உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்ட் ஸ்கிரீனில் உங்கள் வாட்ஸ்அப் பிசினஸ் API அக்கவுண்டில் உங்கள் கான்டாக்ட் நம்பரை வெற்றிகரமாக சேர்த்ததற்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் மெசேஜை பார்ப்பீர்கள். இந்த நம்பர் இப்போது உங்கள் ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பர் என்று குறிப்பிடப்படும். கங்க்ராச்சுலேஷன் மெசேஜை பெறவில்லை என்றால் இன்டராக்ட் ஸ்கிரீன் ஐ ரெஃப்ரெஷ் செய்யவும். உங்கள் வாட்ஸ்அப் சப்ஸ்கிரிப்ஷன் ஐ ஆக்டிவேட் செய்ய இப்போது உங்கள் டேலி பார்ட்னரை அணுகலாம். உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்டிவேட் செய்யப்பட்டவுடன் நீங்கள் உங்கள் இமெயில் ஐடியில் சப்ஸ்கிரிப்ஷன் டீடைல்களுடன் உறுதிப்படுத்துதல் மின்னஞ்சலை பெறுவீர்கள். அடுத்து உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் இப்போது ஆக்டிவில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்த உங்கள் இன்டராக்ட் அக்கவுண்ட் பேஜ் ஐ ரிஃப்ரெஷ் செய்யவும். இது வாட்ஸ்அப் ப்ராசஸ்க்கான உங்கள் சைன் அப் ஐ நிறைவு செய்கிறது. நீங்கள் இப்போது டேலி பிரைம் இல் ரெஜிஸ்டர்ட் பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பரை சேர்க்கலாம் மற்றும் எந்த நேரத்திலும் உங்கள் பார்ட்டிகளுக்கு டாக்குமெண்ட்களை சுலபமாக அனுப்ப. நன்றி. டேலி பிரைம் அம்சங்களை பற்றி மேலும் அறிய help.tallysolutions.com ஐ பார்வையிடவும். சமீபத்திய வீடியோக்களுக்கு டேலி சொல்யூஷன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.